குத்தம் குறை தப்பு தண்டா செஞ்சாங்கன்னா அவங்களையெல்லாம் அமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்காதீங்கன்னு ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு போட, இங்கிலாந்தோட இந்தியா கிரிக்கெட் ஆட, பன்னாட்டு வீரர்கள் அமெரிக்காவில் டென்னிஸ் ஆட, பல கலகல செய்திகளோட கலகலப்பா நக்கல் நையாண்டியோட வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. தண்டனக்கா 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 தண்டனக்கா. பயிர் கடனை ரத்து செய்ய தடை தாண்டி போராடிய விவசாயிகள் மீது வழக்கு. திருவாரூரில் நடவடிக்கை. பசுமை போர்வை போர்த்தி ஓங்கி உயர்ந்த மலைகளில் எழில் கொஞ்சும் இளவரசி குழு குழு கொடைக்கானலில் பயணிகள் நலனுக்காக ஏரியை சீரமைக்க தமிழக அரசு நிதி உதவி 88 கோடி ஒதுக்கீடு. தமிழக அரசு அறிவிப்பு. வாடும் பயிர்களை காக்க வைகை அணையை திறக்க கோரிக்கை ஒன்றை விடுக்க குறைதீர் கூட்டத்திற்கு நடக்க மதுரையில் கூடினர் விவசாயிகள் கோரிக்கை எழுப்பி ஆவேசம். மறியல் சாலை மறியல் மறியல் ராமேஸ்வரத்தில் மறியல் மறியல் மீனவர் சாலையில் மறியல் மறியல் நெடுந்தீவு கடல் பகுதியில் காணாமல் போன மீனவர்களை மீட்குமாறு கோரிக்கை. பாகிஸ்தானே புகலிடம், தீவிரவாதிகளுக்கு புகலிடம். அமெரிக்கா அறிவிப்பு. தயாரையா தயாரு, துணைக்கு வர தயாரு, தீவிரவாதத்தை ஒடுக்க துணைக்கு வர தயாரு, அமெரிக்கா சொல்லியாச்சு. நாட்டை காக்கும் பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீடு 49 விழுக்காடு அனுமதி. அந்நிய முதலீட்டுக்கு விண்ணப்பிக்க இந்திய நிறுவனங்களுக்கு வரவேற்பு. மத்திய அரசு உத்தரவு. மழை மழை கனமழை, வட மாநிலங்களில் கனமழை, பெருவெள்ளம் பெருக்கெடுத்தோட அஸ்ஸாம் மாநிலம் மிதக்குது. வனவிலங்கு பூங்காவில் வெள்ளம், நீரில் நீந்தி யானைகள் கரையை தேடும் சோகம். டமால் டுமில்லு சத்தம், எல்லையில் துப்பாக்கி சத்தம். தொடரும் பதட்டத்தை தணிக்க இந்தியா பாகிஸ்தான் பேச்சு. ராணுவ அதிகாரிகள் பங்கேற்ற கொடி அமர்வு பேச்சுவார்த்தை. அலையடிக்கும் கடலோரம் சுத்துது காத்தாடி, காற்றாலை மூலம் மின்சார உற்பத்தி. சிலி நாட்டில் துவக்கம். அப்பாவி மக்களை கொன்று குவித்த காசா போர் மீண்டும் நிறுத்தம். காசா மக்கள் வரவேற்பு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே மறுபடியும் பேச்சுவார்த்தை. நிரந்தர தீர்வு காண ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வலியுறுத்தல். ஓடி ஓடி தாண்டி குதிக்கும் தடகள போட்டிகள். நாகையில் நடந்த போட்டியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. அரசு அலுவலகங்களில் பியூன் தவிர அத்தனை ஆபீசரும் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக கணக்கு வழக்கை டேலி செய்கிறார் நமது கடமை தவறா செய்தியாளர். ஜெயலலிதா சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தனி நீதிமன்ற நீதிபதி கண்டிப்புடன் கூறிவிட்டதாக இன்றே கடைசி செய்தி சொல்கிறார் நமது பெங்களூரு செய்தியாளர். என் உடல் மற்றும் குரல் வலிமை வேண்டுமானால் குறைந்து போகலாம், கட்சி நடத்தும் வலிமை குறையவே இல்லை. எவ்வளவு தோல்வி வந்தாலும் திமுக தேய்ந்து போகாது என அக்கட்சி தலைவர் மு.க. போஸ்ட் செய்துள்ளதாக ஷேர் செய்கிறார் நமது பேஸ்புக் செய்தியாளர். தமிழர்கள் அதிகமாக வாழும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒன்றாக இணைக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இலங்கை எம்பி சம்பந்தன் கோரியதாக செய்தி பரிமாறுகிறார் நமது கமலாலயத்து செய்தியாளர். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் அந்த 2 பிரதேசங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த 2 மாகாணங்களும் இணைந்து ஒரு மாகாணமாக செயல்பட வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சென்னை விமான நிலையத்திற்கு மீண்டும் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் காரணமாய் மறுபடியும் அதிரடி சோதனை நடந்ததாக தத்தி தவழ்ந்து வருகிறார் நமது டிராபிக் செய்தியாளர். தன்னிடம் சீடராக இருந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குருஜி நித்யானந்தாவிற்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டதாக சுற்றி வருகிறார் நமது கன்னடத்து செய்தியாளர்.
படிப்பை இழந்த டிடி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அடுத்த கட்ட போராட்டம் பற்றி மெரினா கடற்கரையில் ஆலோசனையில் ஈடுபட்ட போது காவல்துறை கைது செய்து கொண்டு போனதாக தகவல் சொல்கிறார் நமது நடுரோட்டில் நிற்கும் செய்தியாளர். புனித ஹஜ் பயணம் செல்ல இந்தியாவிலிருந்து செல்லும் இந்த ஆண்டின் முதல் குழு காஷ்மீரிலிருந்து மதினா நோக்கி பயணம் துவங்கியதாக வானில் பறக்கிறார் நமது பக்திமான் செய்தியாளர். பாஜக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் ஆகிய 6 அரசியல் கட்சிகளும் தகவல் பெறும் உரிமை சட்ட வரம்பிற்குள் வரும் என்று மத்திய தகவல் ஆணையம் அறிவித்த பிறகும் ஆர்டிஐ சட்டத்தில் காங்கிரசின் பங்கு பற்றி பதிலளிக்க மறுத்ததால் சோனியா காந்தி மீது வழக்கு தொடுக்க பதில் சொல்லுங்கள் என தகவல் ஆணையத்திடம் டெல்லி உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டுள்ளதாக ஸ்டாம்ப் ஒட்டுகிறார் நமது தகவல் ஆர்வ செய்தியாளர். வங்கி மோசடி, பண மோசடி, வருமான வரி மோசடி என 34 வழக்குகளில் அமெரிக்காவில் வாழும் இந்திய பூசாரி அண்ணாமலை மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அறிவிப்பு வரப்போவதாக எச்சரிக்கை மணி ஆட்டுகிறார் நமது பன்னாட்டு செய்தியாளர். டெஸ்ட் போட்டியில் தோற்றுப்போன ஆத்திரத்தில் மட்டையை பிடித்த இந்திய வீரர்கள் இங்கிலாந்துக்கு எதிராக அதிரடியாக ஆடி 305 ரன்களை குவிக்க, அதுல 12 4 3 6 என 75 பந்துல சுரேஷ் ரெய்னா விரைவு சதம் அடிக்க, கேப்டன் தோனியும் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மாவும் தங்கள் பங்கிற்கு ஆளுக்கொரு அரை சதம் அடிக்க, புது மாப்பிள்ளை விராட் கோலி முத்தான 3 பந்துகளை சந்தித்து முட்டையோடு வெளியேறிவிட்டதாக மட்டையை திருப்புகிறார் நமது சூடான ஆம்லெட் செய்தியாளர். காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை தவறவிட்ட இந்தியாவின் முன்னணி குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் ஆசிய போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டதாக குத்தி கிளறுகிறார் நமது பாட்டியாலா செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். சென்னையை சிங்கப்பூரா மாற்றுவோம், திருப்பூரை ஜப்பானா உயர்த்துவோம்னு நம்ம ஊர்ல தேர்தல் நேரத்துல சத்தமெல்லாம் பலமா கேட்கும். அது மாதிரி தாங்க வண்டியா வாக்குறுதிகளோட நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்ச தாமரை கட்சி 4 மாநில இடைத்தேர்தல்ல லேசா வாடி போச்சு. வாடி வதங்கன்னா கதைக்கு ஆகாதுன்னு இப்போ மேல்மட்டம், கீழ்மட்டம், நடுமட்டம்னு எல்லா மட்டத்திலையும் பொறுப்பாளர்களையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அலை அடிக்குதோ புயல் அடிக்குதோ, நாட்டுக்கு நல்லது நடந்தா சரிதான். வாங்க மத்தியில ஆளும் தாமரை கட்சியோட கதையை கொஞ்சம் மணந்து மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருவோம். காலம் மாற காட்சியும் மாறும்னு சொல்வாங்க. இப்ப ஆட்சியும் மாறி இருக்குங்க. ஆமாங்க, சமீபத்தில் பீகார், கர்நாடகம், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள்ல 18 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கனியை தட்டி பறிச்சு காவி கட்சியை எட்டி பார்க்க வச்சிருக்கு. ஜெயிச்சிட்டோம்னு வெற்றி களிப்புல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க லல்லுவும் நிதிஷும். பீகார்ல 10 தொகுதிகளில் 4 இடம் மட்டும்தான் பாஜக பிடிக்க முடிஞ்சது. பாஜக கூட்டணியில நின்ன மத்திய உணவுத்துறை அமைச்சரான ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி மண்ணை கவ்வி இருக்கு. மிச்சம் இருக்கிற 6 தொகுதிகள்லையும் லல்லு நிதிஷ் காங்கிரஸ் கூட்டணி வெயிட்டா ஜெயிச்சு பாஜகவை பார்த்து வீட்டுல சொல்லித்தரல ஷேரிங் அப்படின்னு ஒன்னா கைகோர்த்து நின்று சிரிக்கிறாங்களாம். இந்த 10 தொகுதிகளில் 2010ஆம் ஆண்டு வெளியான சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பாஜக 6 இடங்களையும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 3 இடங்களையும், ஐக்கிய ஜனதா தளம் 1 இடத்திலையும் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச கூட்டணியில இருக்கிற நிதிஷ், இந்த வெற்றி எங்களுக்கு ஒரு பூஸ்ட், ஓட்டு வங்கி அரசியலுக்கு போட்டாச்சு பாரு பூட்டு, மோடி அரசு மேல ஜனங்க கிட்ட பத்தி எரியுது பாரு வெறுப்பு தீ, அதைத்தான் காட்டுது எங்க வெற்றி, நட்புன்னா நிதிஷ் லல்லு, அப்புறம் எங்க இருக்கு மோடி அலை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அடுக்குமொழியில அணை கட்டின நிதிஷ் பாஜகவின் வகுப்புவாத செயல்பாடுகளை தடுக்க இடதுசாரிகள் எங்க கூட்டணியில சேரணும்னு காம்ரேடுகளுக்கு சிவப்பு கம்பளமும் விரிச்சிருக்கு. சரி, பீகார்ல தான் நம்ம கொடி இறங்கிடுச்சு, மத்த தொகுதி நிலைமையை பார்ப்போம்னு நெக்ஸ்ட் பட்டன் அழுத்தின பாஜகவுக்கு மேலும் அதிர்ச்சி தான். பஞ்சாப் மாநிலத்துல 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியும் சிரோமணி அகாலி தளம் கட்சியும் தலா 1 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகத்துல 3ல் 2 தொகுதிகள்ல ஆளும் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க பாஜகவுக்கு 1 இடம் கிடைச்சிருக்கு. மத்திய பிரதேசத்துல மட்டும் பாஜக கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி 2 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் கட்சி 1 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. மக்களவை தேர்தல்ல படுதோல்வி அடைஞ்சு கடுப்புல இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி புது டானிக்கா மாறியிருக்கு. பாஜகவின் இந்த தோல்வி தற்போதைய மோடி அரசின் செயல்திறனை தான் பிரதிபலிக்குதுன்னு கசிஞ்ச கருத்துக்களை பாஜக கட் அண்ட் ரைட்டா மறுத்திருக்காங்க.
மாநில பாஜக தலைவரான சுஷில்குமார் மோடி இடைத்தேர்தல் முடிவை ஏத்துக்கிறோம், அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நாங்க கண்டிப்பா ஜெயிப்போங்கன்னு சொல்லியிருக்காரு. பாஜக சந்திச்ச இந்த தோல்விகளை எல்லாம் ஒட்டு போட்டு தயார் செய்யும் ஊசியும் நூலும் இப்ப பாஜகவின் தலைவர் அமித்ஷா கையில இருக்கு. இப்ப அதிரடி நடவடிக்கையா தாமரை கட்சியில மூத்தவங்கள்லயே முக்கியமானவங்களான வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷியை பாஜக ஆட்சி மன்ற குழுவுல இருந்து நீக்கி புதுசா உருவாக்கப்பட்ட வழிகாட்டுதல் குழுவுல நியமிச்சிருக்காரு அமித்ஷா. கட்சியின் மூத்த தலைவர்களை ஓரங்கட்டும் வேலைதான் இதுன்னு சிலர் கிசுகிசுக்க அதை முற்றிலும் மறுத்திருக்கு பாஜக. மோடி மேஜிக்னு ஊரெல்லாம் குடுகுடு பாட்டிக்கிட்டே திரிஞ்ச தாமரை கட்சிக்கு இந்த தோல்வி சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். சீக்கிரம் சுதாரிச்சுக்கங்கப்பா. இந்தியாவும் பாகிஸ்தானும், இஸ்ரேலும் பாலஸ்தீனமும், ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி உக்கிரமா குற்றச்சாட்டுகளை அள்ளி அள்ளி வீச அந்த கட்சி, இந்த கட்சி, சொந்த கட்சி, பந்த கட்சி, ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சி, எதிரி கட்சி தலைவர்களும் பேச்சு, பேட்டி, அறிக்கைன்னு கொளுத்தி போடுறாங்க பாருங்க. என்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேங்க. இதுக்கப்புறம் மிசோரம் போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் தீவிர அரசியலில் இறங்க போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய விஷயத்தில் அரசியல் குறியீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் தாங்க சொல்லணும். என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் ஆளுநர்கள் எல்லாம் கொஞ்சம் கௌரவமாக நடத்தப்படணுங்க. ஏன்னா ஆளுநருங்கிறது எவ்வளோ பெரிய பதவி சொல்லுங்க பார்க்கலாம். கௌரவமாக நடத்துங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, மகாராஷ்டிராவோட முன்னாள் ஆளுநர் சத்யநாராயணன். இந்திய தேசத்தோட தந்தைன்னு அழைக்கப்படுற மகாத்மா காந்தி அவர்கள் பற்றிய திரைப்படத்தங்க காந்திங்கிற பேர்லயே இயக்கி தயாரித்து வெளியிட்ட ரிச்சர்டு அட்டன்பரோங்கிற இயக்குனருங்க. அவர் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. தன்னோட 90வது வயசுல மறைந்து விட்டாருங்க. அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த காந்திங்கிற படத்தை எடுத்ததுனால இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அட்டன்பரோவோட புகழ் பரவுச்சுங்க. நீங்கள் பென்னி குயிக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. முல்லை பெரியாறு அணையை இங்கிலாந்தில் இருக்க தன்னோட சொந்த வீட்டை விற்று அந்த பணத்தில் அந்த அணையை கட்டினவருங்க பென்னி குயிக். அவரு மாதிரியே அட்டன்பரோவும் லண்டனில் இருக்க தன்னோட சொந்த வீட்டை அடகு வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவர் சேர்த்து வச்ச கலை பொக்கிஷங்களையெல்லாம் விற்று காந்திங்கிற படத்தை கஷ்டப்பட்டு எடுத்தாருங்க. இந்த அட்டன்பரோங்கிறவர் நம்மளால் மறக்க முடியாத ஒரு வரலாறுங்க. வரலாறு அண்ணாச்சி, அட்டன்பரோ அவர்கள் நினச்சி வருதுறது நான் இல்லைங்க, திமுக தலைவர் கருணாநிதி இருக்காங்களா, அவங்க தான். நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. இப்பெல்லாம் பாருங்க, பொம்பளைங்களே வந்து டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு மது வாங்கி அருந்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது இந்த ஈரோட்டில் வந்து ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு பெண் மது வாங்குற மாதிரி ஒரு செய்தி வந்து இன்னைக்கு காலைல பேப்பரில் பார்த்தேன். அப்படியே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. எப்பா, பெண்களே இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டா நாடு எங்கப்பா போவோம்? பக்கத்து மாநிலம் கேரளா, அவங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஒயின் ஷாப்லாம் லீவு. அவங்க ஊரில் இருக்கிற எல்லா பார்களையும் ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பார் தான். பார் உள்ள போய் பார்த்தா ஃபுல்லாக இளைஞர்கள். பார்த்துப்பா, நாட்டையும் நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும். இந்த மாதிரி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், மது நாட்டுக்கும் வீட்டும் கேடு, அதனால் அதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, டாக்டர் ராமதாஸ். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூவாங்கலையும் பூவு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு சிறப்பு வரி சலுகை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அண்டை மாநிலமாக திகழ்கிற தமிழகத்துக்கு தான் அதிக பாதிப்பு வரும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே வரி சலுகை அதிகமாக கொடுத்துட்டா அதிகமாக முதலீடு பண்ணுற தொழிலதிபர்கள் இங்கே நம்ம செய்யணும், எங்கே வரி சலுகை கொடுக்குறாங்களோ அங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் உள்கட்டமைப்பு அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பூவு பூவு பூவு. ஆட, இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? தமிழக முதல்வர் ஜெயலலிதா.
இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்து இந்த இமயமலை பக்கம் இருக்கிற மக்கள் நிம்மதியை சுவாசிக்க முடியல. அத்தமேறுது பாகிஸ்தான்னு இந்த பக்கம் புகாரு, இந்தியா 50-60 முறை தாக்கிடுச்சுன்னு அந்த பக்கம் புகாரு. ஆக மொத்தம் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு முடங்கி கிடக்க பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் உறுதிமொழின்னு இழுத்துக்கிட்டே கிடக்குது பாகிஸ்தான் பிரச்சனை. அதாங்க இன்றைய கருத்து படம். டமால் டுமில் கார்ட்டூன். போதைக்கு எதிராக தான் எங்க பாதை இருக்கும்னு டெல்லி தலைவரை சந்திச்ச தமிழக தலைவர் தலைநகர்ல பஞ்சு டயலாக் பேசி பத்திரிகையாளர்களை சந்திக்க அடுத்ததா அவர் தான் முதல்வர் வேட்பாளர் இல்ல அவர் தான் பிரச்சார பீரங்கின்னு பரபரப்பை பத்த வச்சுட்டாங்க. ரிலீஸ் ஆகுது பாருங்க. சின்னத்திரை, வண்ணத்திரை, வெள்ளித்திரை, தங்கத்திரை, பொண்ணுத்திரைன்னு எல்லா திரையிலும் வந்த காட்சிகளை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கப்பா. ஆனாலும்பா வராத காட்சிகளுக்கு சாட்சியா ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குப்பா. அப்பப்பா, வேதனை சோதனை சாதனைன்னு கடந்து வந்த பாதை இப்ப பாப்போம்ப்பா. அட ஆமாப்பா. பரதேசி படத்துக்கு அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு இடைவேளின்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. ஏங்க மரத்தை சுற்றி ஆடுற ஹீரோயின் கிட்டையும் கவர்ச்சி காட்டுறவங்க கிட்டையும் ஏங்க இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு காவிய தலைவனுடைய கதாநாயகி வேதிகா கேட்டாங்களாமே. வேதிகா கேட்டா வேதம் தாங்க அது. தமிழ் சினிமாவோட மூத்த கலைஞரான எஸ் ராஜேந்திரனுக்கும் மேடை நாடகத்திலையும் சினிமாவிலையும் கணக்கின ராதா ரவிக்கும் பாராட்டு விழா நடத்தலான்னு நடிகர் சங்கத்துல முடிவு எடுத்திருக்காங்களாம். லட்சி நடிகருக்கு விழா நடத்துறது சரிதானப்பா. ஜப்பான் நாட்டு மக்களோட சராசரி வாழ்நாள் ஆண்களுக்கு 80 வயசாகவும் பெண்களுக்கு 86 வயசாகவும் இருக்குதான்ப்பா. உடம்புக்குள்ள பேட்டரி ஏதாவது வச்சிருப்பாங்களோப்பா. ஆந்திர மாநிலத்தை 2ஆ பிரிச்சதுனால தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத்லயும் ஆந்திராவுக்கு விசாகப்பட்டினத்திலையும் சினிமா சிட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெலுங்கு திரையுலகத்துல கோரிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கான். அப்ப சூப்பர் ஸ்டார்களையும் 2ஆ பிரிக்க வேண்டி இருக்குமேப்பா. ரியல் மான்ட்ரியாட் கிளப்ல ஆடிட்டு இருந்த அர்ஜென்டினாவோட முன்கால வீரர் ஏஞ்சல் டி மரியா மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு ஆட போறாராம். காசு மழை துட்டு பணம் மரியா அப்படின்னு பாட போறாங்கப்பா. வெங்கட் பிரபு இயக்குற மாஸ் திரைப்படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நயன்தாராவும் எமி ஜாக்சனும் நடிக்கிறாங்களாமாப்பா. எத்தனை கதாநாயகி இருந்தாலும் அஞ்ச மாட்டாருப்பா. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படைத்த பார்த்திபன் ஒரு கன்னட படத்துல தாதாவா நடிக்க போறாராம். தாதாவா நடிச்ச கையோட தான்னு காவிரி நீரையும் கேட்டு வாங்குங்கப்பா. பாரத ரத்னா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய அணியோட முன்னாள் ஹாக்கி பிளேயர் தயான் சந்தோட சிலை வியன்னாவிலையும் லண்டன்ல இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லயும் வச்சிருக்காங்களாம்ல. இந்தியால வச்சு அழகு பாருங்களாம்ப்பா. தென்கொரியாவில் நடக்க போற ஆசிய விளையாட்டு ஹாக்கி போட்டியில இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பிரிவில் ஆட போறாங்களாமே. வாய்க்கா வரப்பு தகராறு வராம இருக்கட்டும்பா. கேன்சர் விழிப்புணர்வுக்காக நடிகை ஹன்சிகா ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் போட்டியில கலந்துக்கிட்டு பக்கெட் நிறைய ஐஸ் தண்ணிய தலையில ஊத்திக்கிட்டாங்களாம். ஜில்லுன்னு ஒரு விழிப்புணர்வா இருக்கேப்பா.
புதுசா வரும் மேகா திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா ஹங்கேரி நாட்டு இசைக்கலைஞர்களை வச்சு பின்னணி இசை அமைச்சாராமல்ல. திருவாசகம் தொடர்பு திரைப்படத்திலையும் தொடருதப்பா. சித்தார்த்து வேதிகா ஜோடியா நடிக்கிற காவிய தலைவன் படத்தோட கதை இந்த கால ரசிகர்களை புது உலகத்துக்கே கூட்டு போகும்னு அந்த படத்தோட இயக்குனர் வசந்தபாலன் சொல்லியிருக்காராம். அப்ப காவியம் படைக்க போறாராப்பா. கூகுள் இணையதளம் நடத்தின வரைபட போட்டியில கலந்துகிட்ட நம்ம ஆளுகா கூடங்குளம் கல்பாக்கம்னு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு காட்டிட்டாங்களாமல்ல. கூகுள்கார போட்டு வாங்கிட்டானப்பா. நம்ம வீடு காரு எல்லா இடத்துலயும் சோலார் பெயிண்ட் அடிச்சா டெய்லி 5 வோல்ட் மின்சாரம் கிடைக்குமா? நம்ம உடம்புல சோலார் பெயிண்ட் அடிச்சா மின்சாரம் கிடைக்குமாப்பா? ஜப்பான் நாட்டில் உள்ள புகுஷிமாவில் பிறந்து டோக்கியோவில் வசிக்கிற சகாரி மாமோய்ங்கிற ஒருத்தர் உலகத்திலேயே அதிக வயதான ஆண்மகன்கிற பெருமையோட கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காராம். கதிர்வீச்சிலிருந்து தப்பிச்ச ஆளா இருக்குமுப்பா. விட்டகுறை தொட்டகுறை போதாதுன்னு தினம் ஒரு வழக்கு, வாரம் வாய்தா, மாசம் தவறாம தீர்ப்பு முறையீடுன்னு அரசியல் உலகத்துல அலப்பறைக்கு பஞ்சமே இல்லை. இந்த நேரத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா விளையாட்டு போட்டிகள் களை கட்ட, புது புது கதையோட திரைப்பட உலகம் கூத்து கட்ட, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து வரும் நம்ம பேப்பர் தோசை நாட்டு நடப்புகளை கலக்கல் காமெடியோட கலந்து சொல்ல நாளைக்கு காலையில உங்க வீட்டை தேடி நம்ம பேப்பர் தோசை வரும். அது வரைக்கும் நம்ம புது யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.